Hello everybody, Vanakkam. Purnima V. Hi Sainthavi sis. I am your new subscriber. I would like to know how you started driving cars. I know without cars we can't survive in US. But whenever I think of driving my own car, I get panic attacks and anxiety. I am 29 years already. I took multiple driving sessions with pros, but still not confident to go to the road. I'm really worried and feel like disabled. This is stopping me from being independent. Hi Purnima, thank you for asking. நிறைய பேர் என்னென்னமோ கேட்டிருக்காங்க. என்னை யாரும் இது வரைக்கும் how did you start drivingனு நீங்கள் கேட்டதே கிடையாது. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கீங்க. நான் பெல்மாண்ட் வீட்டில் இருக்கும்போது தவின் பிறந்துட்டா. குட்டி கதை சொல்கிறேன். எனக்கு ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் இருந்தார். அவர் பேர் ஃபஸ்ட்டு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் பேர் கென். வண்டியில் ஏறின உடனே நல்லா திட்டினார். அவர் ஒரு ஏஷியன் டிசன்ட், மேபி கொரியனாக இருக்கலாம், இல்லை சைனீஸாக இருக்கலாம், இல்லை ஜாப்பனீஸ் நினைக்கிறேன். அவர் திட்டில் அதுக்கப்புறம் நான் அவர் வண்டியில் ஏறவே மாட்டேன்னு முடிவு பண்ணி எனக்கு வினோத்தை சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட போக மாட்டேன். இப்படி நிறுத்தினோன்னே யூ ஃபெயில் அவ்வளோ திட்டுவார். எல்லாரையும் திட்டுவார். இத்தனைக்கும் ஹி ஒர்க்ட் இன் த ரெட்வுட் சிட்டி. இந்த இதில் டிஎம்வியில் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த டெஸ்ட் எடுப்பாங்கல்ல அந்த ஆள். அதுக்கு அடுத்தது அதே டிரைவிங் ஸ்கூல்லேருந்து அலெக்ஸ்னு ஒருத்தர் வந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அலெக்ஸ்ன்றவரும் வயசான தாத்தா, பட் ரொம்ப கரெக்டாக பொறுமையாக எனக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அப்போ தான் நான் தவின் பிறந்திருக்கான். எம் நியூ மாம். ஸோ நம்ம வேன் வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கும் போதே முதல்லே பெரிய வண்டி தான். நாங்கள்லாம் சின்ன வண்டி இல்லை, எடுத்தவொடனே பெரிய வேனு. சிஎன்னா தான் என்கிட்ட இருக்கிற வண்டியை. வினோத் ஃபஸ்ட்டு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் லைசன்ஸ் வாங்கினேன். ஆனால் ஒரே டைமில் தான் படித்தோன்னு நினைக்கிறேன், இல்லை கிட்டத்தட்ட ஒரே டைமில் படித்தோம். ஆனால் இனிஷியலாக நம்மக்கிட்ட கார் இல்லை அப்போல்லாம். அப்போதான் ரெண்டல் எடுத்து ஓட்டுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் ஆனால் வினோதாவது அதில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். நான் இல்லை ரெண்டலில் ப்ராக்டிஸ் பண்ணல. அந்த 6 மணி நேரம் இருக்கும்ல, அந்த 6 மணி நேரம் ஓட்டிட்டு தான் டைரெக்டாக போய் நாங்கள்லாம் ஹிட் ஆர் மிஸ் 3 வாட்டி ஃபெயில் ஆகி 3வது வாட்டி தான் நான் பாஸ் ஆனேன். வினோதும் 3 வாட்டி ஃபெயில் ஆனார். 4 வாட்டி 2 வாட்டி ஃபெயில் ஆகி பாஸ் ஆனாரு. ஸோ 2 பேரும் ப்ளஸ் அது நம்ம எங்க பண்றோம். ரெட்வுட் சிட்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரோடு. எங்க போனாலும் ரோடே தெரியாது, எது எந்த டிவைடர்னே தெரியாதனால ஆப்போசிட் டைரக்ஷன் போய் ஒரு ஃபெயில் அடின்றோம். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வண்டி எடுக்கிறேன். எடுத்தோடனே எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க கிராஸ் பண்றாங்க. நான் ஸ்லோவா ரியாக்ட் பண்ணிட்டேன். நான் வண்டி எடுக்கல, நான் வெயிட் பண்ணிட்டேன் அவங்க கிராஸ் பண்ற வரைக்கும். ஓ யூ ரியாக்டட் ஸ்லோலின்ட்டு இப்படியே கூட்டு போய் சுத்திட்டு யூ ஃபெயில்டுன்ட்டாங்க. 2வது வாட்டி டவுன் டவுன் ரெட்வுட் சிட்டி கூட்டு போயிட்டாரு. ஃபுல்லாக லஞ்ச் டைமில் பேக்டாக இருக்குது. எக்ஸாம் அங்கே உள்ளே போய் நடுவில் போய் மாட்டிக்கிட்டேன். பார்த்தா ஒருத்தன் பொறுமையாக ஃபோனில் ஸ்டார்பக்ஸ் கப் வச்சுட்டு நடக்கிறான், வரான். க்ரீன் இருக்குது, அவன் கிராஸ் பண்ண வரான் ஆல்மோஸ்ட். நான் அவனை பார்த்தோன்னே ஸ்லோ பண்ணேன், நிறுத்தலை, ஸ்லோ பண்ணேன். ஓ யூ ஸ்லோ டவுன் இன் க்ரீன், யூர் ஹேசர்ட் டு த டிராஃபிக், யூட காஸ்ட் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு நேராக போய் ஃபெயில் ஆக்கி விட்டாங்க. 3வது வாட்டி நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவேன்னு நினச்சே எல்லாம் பண்ணேன். நேராக போய் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா கூட்டிகிட்டு போய் பேரலல் பார்க் பண்ணேன்னா, நமக்கு நார்மல் பார்க்கிங்கே வராது, இதில் எங்கே பேரலல் பார்க்கு? ஏதோ வந்தால் வரட்டும், வரலன்னா போட்டோன்னு நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்க்கிங் பண்ணேன். ஓகே கோ பேக் டு த டிஎம்வின்னு வழி சொன்னால் போனேன்னா ஓகே பாஸ்ட் அப்படின்ட்டான். என்ன நினச்சான்னு தெரியல, பாஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ சான் மேட்டியோவில் நான் ஃபெயில் ஆனேன். 2 வாட்டி ரெட்வுட் சிட்டியில் எடுத்தேன். 3வது வாட்டி இந்த ரெட்வுட் சிட்டியில் எடுத்ததில் தான் பாஸ் ஆனேன். ஸோ நர்வஸாக இருக்கிறது ரொம்ப காமன். அப்புறம் அலெக்ஸ் எனக்கு பண்ணது என்னென்னா, முடிஞ்ச உடனே எப்பயுமே ஃப்ரீவேல கூப்பிட்டு போவார் அவர். ஸோ முடித்த உடனே ஃப்ரீவேல வா, வீட்டுக்கு நீ தான் ஓட்டிகிட்டு வரவான்னு கூப்பிட்டு வந்துட்டார். ஓட்டிட்டு ஃப்ரீவேலே தான் நான் வந்தேன். ஸோ எடுத்த உடனே நான் ஹைவேல ஓட்டுறது பழகிட்டேன். அது நடந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, விவின் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு பக்கத்தில் ஒரு டம்மி டே கேர் ஒன்று போவான். அந்த டம்மி டே கேர் தவின் டே கேர் இல்லை, ப்ளே ஸ்கூல். ஒரே ஒரு வாரமாக போனான்னு நினைக்கிறேன், 1 மந்த் போயிருப்பானா இருக்கும். அங்கே போகும்போது நான் கூட போய் விடுவேன், வருவேன், இப்படி போவேன், நிறுத்துவேன். அங்கே இப்படி யூட்டர்ன்லாம் கூட எனக்கு பண்ண வராது. சுற்றிக்கிட்டு வருவேன். ஒரு ரூட்டுக்கு போனேன்னா இன்னொரு ரூட்டில் சுற்றிட்டு தான் வருவேன். எனக்கு ஒரே ரூட்டு தான் தெரியும். அதனால் அப்போ ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். விவினோட ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்.
அதுக்கப்புறம் நான் ஓட்டலை. கொஞ்ச நாள் ஓட்டினேன் நினைக்கிறேன், மேபி ஃபியூ மந்த்ஸ் ஓட்டினேன். அதுக்கப்புறம் அந்த பம்ப் பெருசான அப்புறம் நான் ஓட்டவே இல்லை. அப்புறம் கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 6-7 மாதம் பிரேக் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம ஃபாஸ்டர் சிட்டி மூவ் ஆகிட்டோம். ஃபாஸ்டர் சிட்டியில் கண்டிப்பாக நான் வந்து டிரைவ் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு மத்தியானம் 12:30க்கு பிக்கப் பண்ணியே ஆகணும். வினோத் வேலைக்கு போயிடுவார். ஸோ வேறு வழி கிடையாது, நான் வண்டி எடுத்தே ஆகணும். அப்போ அந்த டைமில் வந்து அம்மா, அவங்க அம்மா எல்லோரும் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 4 பேர் இருந்தாங்க, 4 பேரண்ட்ஸும் இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது ஆமாம், நான் வந்து விவினை வீட்டில் விட்டுட்டு தவினை கூப்பிட போவேன். ஃபாஸ்டர் சிட்டி வாசல்லே வந்து ஒரு கர்ப் சைட் பார்க்கிங் இருக்கும், அங்கே நிறுத்திட்டு உள்ளே போய் கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதான். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு டிரைவ் இன் த சென்ஸ் லைக் ஐ ஹேட் நோ சாய்ஸ், ஐ ஹேட் டு டூ இட். இப்போ நமக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். ஏன்னா வண்டி எஸ்பெஷலி ஓட்டாதவங்க எப்படி ஓட்டலே ஆமாம், இதுங்க நான் அதுக்கு அடுத்து சொல்லிடுறேன். ஸோ இது நடக்குதா அதே டைம். இப்போ வந்து நான் இந்த டைமில் எப்படின்னா, நான் வெறும் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கேன். ஈவன் தான் நான் ஃப்ரீவேல ஓட்டினா கூட நான் வெறும் ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த டைமில் அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்திருக்காங்க. வினோதுக்கு வந்து உடம்பு சரியில்லை, வயிறு வலி, சிவியர் ஸ்டமக் பெயின். ராத்திரி 2:30 மணி இருக்கும் AM. வேறு வழியே கிடையாது, நான் எமர்ஜென்சிக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வினோத வண்டியில் உட்கார வச்சுட்டு நேராக ஃப்ரீவே எடுத்து நேராக ரெட்வுட் சிட்டியோட எமர்ஜென்சி ரூமுக்கு போயிட்டேன். என்ன தைரியத்தில் நான் ஓட்டினேனே தெரில. அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது, ஓ இது இவ்வளோ ஈஸியாக இருக்கா, ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவேன், சும்மா வினோதோட ஒரு எக்ஸிட் தான் வினோதோட ஆஃபீஸ். ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஒரு எக்ஸிட் எடுத்து தான் வரோம். ஸோ ஸ்கூல் முடித்தோடனே தவினை கூட்டிகிட்டு இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு பெல்மாண்டில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவோம். இதே ஒரு ரொட்டீன். போகும்போது நான் போவேன், ரிட்டர்ன் வரும்போது வினோத் ஓட்டிகிட்டு வருவார். இப்படியே ஓட்டி அந்த ஒரு எக்ஸிட்டு போவேன், ஒரு எக்ஸிட் எடுப்பேன், திருப்பி வருவேன், போவேன், ஒரு எக்ஸிட் எடுத்து வருவேன். இது நான் கற்றுக்கிட்டது. தவினுக்கும் வந்து ஃப்ரீவே போகும்போது நான் கற்றுக் கொடுத்தது அது ஒரு எக்ஸிட் பிளான். அதே தான். இங்கேருந்து ஒரு எக்ஸிட் எடுப்போம், கிராண்ட் லைனில் போய் அந்த நேர் எக்ஸிட் 11th ஸ்ட்ரீட்டு, 11th ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே சுற்றிட்டு வெளியில் காஸ்கோ வழியாக வெளியில் வருவோம் பைரனில். அப்புறம் அதை விட்டு கொஞ்சம் தைரியம் வந்த அப்புறம் கிராண்ட் லைனில் போயிட்டு கிராண்ட் லைன்லேருந்து வெளியில் வந்து அங்கே அப்படியே ஒரே எக்ஸிட் எடுத்தால் நம்ம மவுண்டன் ஹவுஸ் பார்க்கே வந்துடும். ஸோ அந்த மர்ஜிங் ஈஸி. அது ஆக்சுவலி அந்த ரெகுலர் ரோடில் ஓட்டுறதை விட உங்களுக்கு வந்து ஃப்ரீவேல ஓட்டுறது தான் ஈஸி. அந்த மர்ஜிங் மட்டும் நீங்கள் பழகிட்டீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஐ நோ இது வந்து நான் சொல்கிறது ஈஸி, நான் வண்டி ஓட்டுறவா, அதனால் எனக்கு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மென்டல் பிளாக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி நோ மேட்டர் வாட் யூ கேனாட் கண்ட்ரோல் அன் ஆக்சிடென்ட். இஃப் இட் ஹேஸ் டு ஹேப்பன் இட் வில் ஹேப்பன். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ யூ கான்ட் கண்ட்ரோல் தட் அட் ஆல். ஸோ ஃபர்கெட் தட். உங்களுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகும், இந்த மாதிரி பயந்துருவோம், நிறுத்திடுவோம், அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸ்டூடெண்ட் டிரைவர்னு ஒரு மேக்னெட் இருக்குது. அந்த மேக்னெட்டை போட்டு உள்ளே நீங்கள் வண்டியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த பயம் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வரவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் டிரைவர்னு. அந்த மேக்னெட் விற்கிது, அதில் போட்டுக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லோக்கலாக நம்ம ஸ்கூல், காஸ்கோ, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா நைட் டைமில் உங்களுக்கு காலியாக இருக்கும். ஸோ பார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு நியூ டிரைவர் ஒருத்தன் வந்திருக்கான், அவனை கேட்குறேன், தவின், சம்படி இஸ் ஹேவிங் ஆங்ஸைட்டி. ஒருத்தவங்களுக்கு வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ஆங்ஸைட்டி இருக்குன்றாங்க, பயமாக இருக்குன்றாங்க. ஷீ இஸ் 29 years old. She feels disabled because she is not able to go somewhere without driving, right? Yeah. So, ஒரு நியூ டிரைவரா how do you overcome the fear of going on freeway and I mean, just taking it like at small steps, I think is the easiest way. Just like if it's just driving in general, just like driving around like neighborhoods you know are safe and like தெரிஞ்ச ரூட்லயே போணும். Yeah. Okay. And then, like freeway, you just go like short routes, like one exit to off the exit. Just go like short trips and then eventually start taking longer trips and then. First time ஓட்டும்போது உனக்கு எப்படி இருந்தது? Like ஒரு first few times. அம்மாவோட தான் வந்தான் அவன். I mean, I never personally thought it was that bad, the freeway. But yeah. Is it scary or no? Only thing I would say was kind of scary was just the switching lanes, but other than that, no. But is it scary anywhere or is it freeway scary or generally free scary? It was more so just like the fact that everyone is going at the same speed and you don't want to like accidentally, turn into someone. But அடுத்தவங்க என்ன மூவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது நமக்கு. Yeah. But isn't that the case everywhere else too? Like but that's more just like an experience thing. As I drove more, you start to figure it out. And then night time driving முதல்ல பண்ணக்கூடாது. Yeah. Initially during the day பண்ணணும், அப்புறம் தான் night timeல பண்ணணும்.
இது வந்து நான் தவின் பண்ணும்போது தவின் இஸ் அ வெரி காஷியஸ் அண்ட் அ சேஃப் டிரைவர். நான் தான் அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஃபுல்லாக பண்ணேன். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவனை பயமுறுத்தாமல் பத்து இப்படி பண்ண அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அவனை விட்டு பொறுமையாக ஓட்டி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மட்டும்தான் நான் அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தேன். எங்களோட ஓன் காரில் தான் நம்ம பண்ணோம் ப்ராக்டிஸ். அவன் போனான் 6 hours வந்து தனியாக போனான். ஆனால் ஃபஸ்ட்டு 2 hours போனதுக்கப்புறம் ஃபுல்லாக அவனை நான் விவினை, இன்ஃபேக்ட் நான் மட்டும் இல்லை விவினை கூப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போவேன். அவன் தம்பியை கூட்டிகிட்டு வருவான். ஸோ அது வந்து எனக்கு இனிஷியலாக ஃபஸ்ட்டே பயமாக தான் இருந்தது. ஐயோ இவன் நம்ம மட்டும் இல்லாமல் சின்ன பையனை வேற கொண்டு போகிறோமே ஏதாவது ஆயிடுச்சு நான். பட் அகெயின் சம்டைம்ஸ் வென் யூ இந்த கார் அந்த ஒரு சென்ஸ் வந்துடும் உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஜஸ்ட் அ மென்டல் பிளாக். இது சரி வந்தால் வந்துடும். பாவம் வினோத் கமான் இஸ் வெயிட்டிங் வித் ஸ்டோரி. இல்லைண்ணா ஸ்டோரி இப்போ இப்போ நான்லாம் பைக் கூட சின்ன வயசுலேருந்து ஓட்டியிருக்கேன். அதனால எனக்கு பைக் ஓகே, தலை கீழே கூட அப்படி ஓட்டி அதெல்லாம் விழுந்துருக்கேன். ஆனால் கார் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் ரைட். ஏன்னா அந்த ஓட்டாதவங்களுக்கு தெரியும் எப்படி இவ்வளோ பெரிய சைஸ் இந்த ரோட்டில் போக முடியும்னு தெரியும்லாம் தெரியும். அந்த ஒரு பயம் இருக்கும். எஸ்பெஷலி யூஎஸ்ல ஓட்டும் போது, இன்ஃபேக்ட் யூஎஸ் ஓட்டுறது ரொம்ப ஈஸி இந்தியாவுடைய கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா ஸ்டாப் சைன் சிக்னலை மட்டும் யூ வில் பி ஆல்வேஸ் அப்சர்விங் ஆல் தி சிக்னல்ஸ். ஸ்டாப் சைன் இருக்குதா இல்லைன்னா எல்லோ லைட் அந்த லைட்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணி ஃபாலோ பண்ணாவே போதுமானது. ஆனால் அந்த மென்டல் பிளாக் எஸ்பெஷலி இந்த ஃப்ரீவேக்கு சொன்னதில்ல தவின்கோ இல்லை யாருக்குமே கிரிட்டிக்கலான பாயிண்ட் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டும் போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளாக நானும் வந்து வெறும் நார்மல் ரோட்டில் தான் ஓட்டிட்டு இருந்தேன். அவாய்ட் ஃப்ரீவே தான். இப்போ ஜிபிஎஸ் வச்சிருந்தோம், அந்த காலத்தில் கார்மின் ஜிபிஎஸ் வச்சிருந்தோம். அதில் போட்டுருவோம் அவாய்ட் ஃப்ரீவேஸ் போட்டு மவுண்டன் வியூ போனால் கூட நம்ம மவுண்டன் வியூ கூட எல்கமினோரியல்லையே போவோம், எல்கமினோரியல்லையே ஓட்டிட்டு போவோம். ஆனால் இன்ஃபேக்ட் அது இன்ட்ரெஸ்டிங், நான் ஃபர்ஸ்ட் டைம் போனது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் ரைட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் ஃப்ரைடேக்கு நம்ம ரெட்வுட் சிட்டி ஷாப்பிங் போயிருந்தோம். வால்மார்ட்ல ஏதோ நம்ம இந்த கம்ப்யூட்டர்லாம் வாங்கிட்டு வேற ஏதோ வாங்குறதுக்கு ரோடு திரும்பும்போது தெரியாம அந்த ரேம்ப் உள்ள போயிட்டேன். ஃப்ரீவே ரேம்ப் ரெட்வுட் சிட்டி ரேம்ப் உள்ள போனோடனே ஐ கேனாட் ஸ்டாப் பிகாஸ் நான் ஹேட் டு கோ ரைட். அப்படியே போய் ஃப்ரீவேல மர்ஜ் ஆகிட்டு அப்படியே போயிட்டோம். அப்புறம் ஒன்ஸ் மர்ஜ் ஆன பிறகு தென் யூ ஆர் டன். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சா இவ்வளோ சிரிப்பு வருது. நாங்கள் ஃப்ரீவே இல்லாமல் எல்கமினோலேயே இங்கேருந்து அவ்வளோ தூரம் எல்கமினோலேயே போயிருக்கோம். அவ்வளோ பயம் ஃப்ரீவேல போறதுக்கு, ரொம்ப பயமா இருக்கு. ரோடு ஓல்ட் மிடில் ஃபீல்ட், ஓல்ட் மிடில் 25 தான் ஸ்பீட் லிமிட். 10 மைல் செத்துறலாம்டா, என்ன சீக்கிரமா சாக வந்துடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும் அந்த ரோட்ல போனா. ஆனா நாங்க ஓட்டுவோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு பிளாக் யாருமே எங்களுக்கு சொல்லல, இது ஒரு ஜஸ்ட் மென்டல் பிளாக் தான், வண்டி எடுன்னு. இன்ஃபேக்ட் வந்து கெனிக்கலை சொல்லிட்டே இருப்பாங்க, நீ எடுன்னு அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு விஷயம் வந்து சீரியஸா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் ஃப்ரீவேல தவிக்க நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா எஸ்பெஷலி இந்த ரேம்ப் எடுக்கிறாங்களா, எக்ஸிட்டோ இல்லைன்னா வந்து ஒரு ரேம்ப் ஏறி நீங்க மர்ஜ் ஆகுறீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ரேம்ப். சம்டைம்ஸ் அது வந்து ஷார்ட்டா இருக்கும், சம்டைம் அது லாங்கா இருக்கும், சம்டைம் அது கர்வா இருக்கும். அது மட்டும் தான் நீங்கள் முன்னாடி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா கூட மெயின் திங் ஃப்ரீவேல வந்து யூ ஹேவ் டு மெயின்டைன் த ஸ்பீட். இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் 20ல போனீங்கன்னா யூ ஆர் டன், யூ வில் நாட் பி ஏபிள் டு மர்ஜ். ஸோ யூ ஹேவ் டு கோ இன் த சேம் ஸ்பீட். அட்லீஸ்ட் மினிமம் 60 to 65க்கு நீங்கள் ரேம்ப் உள்ள வர ஆரம்பிச்சோடனே ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு மர்ஜ் வித் த சேம் ஸ்பீட். இன்னொரு விஷயம் தவிர சொன்னது வந்து இந்த லேன் சேஞ்சில் நீங்கள் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் காரில் எல்லாமே பிளிங்கர் இருக்கும். பிளிங்கர் இல்லாத காலத்தில் நம்ம எல்லாம் போனது வந்து நல்லா ஷோல்டர் திரும்பணும். அட்லீஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது தவிர்க்க இப்போ நான் சொன்னது வந்து நீ பிளிங்கர் இருந்தால் கூட யூ ஹேவ் டு ஷோ them that you are turning around and seeing. ஆமாம், அப்போ அதெல்லாம் பண்ணணும். ஆனால் ரியலாக ஓட்டும் போது இட்ஸ் குட் ஐடியா டு செக். ஏன்னா சம்டைம் ஈவன் பிளிங்கர் இருந்தால் கூட சம்டைம் வி மிஸ் டு see. என் ஃப்ரெண்டோட பையன் சொன்னான், ஆண்டி வண்டி நிறுத்தும் போது வேணும்னே நிறுத்திட்டு 1001 1002 1003 சொல்லிட்டு வாய் திறந்து சொல்லிட்டு வண்டி எடுப்பான். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொன்னாங்களாம், ஓ அந்த டெஸ்ட் எடுக்கிறவர் பரவாயில்ல, யூஆர் பீயிங் வெரி காஷியஸ் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுவே அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஈவன் தான் நம்ம அந்த அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணாலுமே அந்த 3 seconds வெயிட் பண்ணிட்டு போகணும். ஏன் சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி அந்த விமன் சேஃப்டி வீடியோவில் ஒரு ஆக்சிடென்ட் பற்றி பேசியிருந்தேன். நம்ம அந்த 3 seconds வெயிட் பண்ணாமல் நம்ம டக்குன்னு திரும்பும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க if they are ஆரஞ்சில் தான் இருக்குது போயிடலாம் அப்படின்னு அடிச்சுட்டு போவாங்கல்ல, அந்த லாஸ்ட் செகண்ட் அந்த ரெட் லைட் when they are running, அந்த 3 seconds கேப்ல யார் வேணா எங்க வேணா வரலாம். அதே மாதிரி கிரீன் வந்தோடனே உடனே இப்படி வண்டி எடுத்துடக்கூடாது, வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளியரா இருந்துச்சுன்னா எடுக்கணும். அது லேட்டானா பரவாயில்ல, எக்ஸிட் எடுத்து தெரியாம ஒரு வேற எக்ஸிட் எடுத்துட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்க அதுலயே போய் அடுத்த எக்ஸிட் சுத்திட்டு வாங்க. உடனே பேனிக் ஆகி சைட்ல விட்டு அங்க யாரும் உங்களை எதுவும் பண்ணவே போறதில்ல. எங்க ரவிக்கு வேலையே தான்.
ஒன்று மொதல் எக்ஸிட் எடுப்பார், இல்லைன்னா கடைசி எக்ஸிட். ஓ ஐ மிஸ்ட் இட் அப்படின்னு. பரவாயில்ல போங்க ரவி, ஊரை சுற்றிட்டு போகலான்னு. நாங்கள் நல்லா எவ்வளோ வாட்டி, இப்போல்லாம் ஜிபிஎஸ்லாம் இருக்குது, அப்போல்லாம் மேப்பை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு சுற்றிருக்கோம். இல்லை மெயின் வந்து நம்ம இது வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஃப்ரீவே ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட்டே இல்ல ஆக்சிடென்ட் ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, நீ எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும் ஃப்ரீவே வந்து ரிஸ்க் அதிகம். ஆனா வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி தான், அவ்வளோ நடக்காது. ஆனா ரெகுலர் ரோடு இருக்குல்ல, நம்ம நினைப்போம் இது நார்மலாக 25 ரோடு 35 ரோடு அப்படின்னு நினைப்போம். ஆனா அங்கதான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். ஏன்னா அந்த சிக்னல் ரெட் லைட் வயலேஷன்ஸ். ஒரு வாட்டி வினோத் வந்து நாங்கள் எங்கே போயிட்டு வந்தோம், ஜெட் லேக் நினைக்கிறேன், வண்டி நின்றுட்டு இருக்கு, எந்த வண்டியும் மூவ் ஆகல, வேனு வண்டி. வினோத் வண்டி மூவ் ஆகுதுன்னா எங்க மூவ் ஆகுது? இல்ல நான் கண்ணை மூடிட்டு வேகஸ் போயிட்டு வந்தோம். 9 hours டிரைவ்க்கு அப்புறம் வந்து நம்ம காஸ்கோ போலான்னு போகும்போது முன்னாடி ஸ்டாப்ல இருக்கும்போது நான் பிரேக்ல இருக்குப்பா, நான் ஒரு செகண்ட் தூங்கிட்டேன்னா கண்ணை மூடி அந்த டயர்ட்ல தூங்கல. ஆமா ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டாச்சுக்க, அடுத்த செகண்ட் கண்ணை திறக்கிற கார் மூவ் ஆகுது எனக்கு தெரியுது. பிரேக் அமுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. நான் பிரேக் நிற்க மாட்டேன், ஏன்னா நான் அமுக்கல நினைக்கிறேன்னா மைண்ட் நான் ட்ரை பண்றேன். சம்டைம் நினைப்பாங்க மைண்ட்ல ஒண்ணு, அது மாதிரி ட்ரை பண்ண நிக்கல. ஆனா நமக்கு ஸ்பீட் எதுவும் இல்லை, அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆகி முன்னாடி இருக்கிற ட்ரக்ல போய் இடிச்சு நம்ம வேனுக்கு தான் ஓட்ட. நம்ம வேணாம். அவர் வந்து எப்படின்னா அந்த ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், ரவுண்டா ஒன்று இருக்கும், நம்ம அடுத்த வெஹிக்கிளை ஹுக் பண்றதுக்கு, இல்லை ஒரு பெரிய ஷிப் எல்லாம் ஹுக் பண்ற மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த ஹுக்கில் போய் நம்ம வண்டி இடிச்சு அதில் ஒரு ஓட்டு. அதான் சொல்றேன், நம்ம என்னதான் நினைச்சாலுமே இட்ஸ் ஓன்லி இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். கதவை ஒரு வாட்டி நான் அப்படிதான், சைட்ல ஒரு பில்லர் இருக்கு, அந்த பில்லர்ல நான் பாட்டுக்கு டேர்ன் பண்ணி உள்ள விடுறேன்னு நல்ல ஒரு பெரிய கோடு வேன்ல நான் போட்ட கோடு தான். இன்னொரு விஷயம் வந்து நம்ம கதவு திறந்து இல்லை இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம பண்ற இன்னொரு தப்பு வந்து, ஏன்னா நம்ம இன்னும் மெசல் மெமரி ட்ரெயின் ஆயிருக்காது, எது பிரேக்கு எது ஆக்சிலரேட்டர். அது ஒரு தப்பு நானும் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டல் எடுத்துட்டு பார்க்கிங் லாட்ல போய் பார்க் பண்றேன், அந்த இது பிளாக் வந்துச்சு பார்க்கிங் லாட், அந்த கல்லு முன்னாடி தடுக்கிறதுக்கு அது வந்துச்சு. பிரேக் போடுறதுக்கு பதிலாக நான் ஆக்சிலரேட் அமுக்கி விட்டேன். அந்த உருன்னு எடுக்கல வண்டி, அது மாதிரி எடுத்து ஃப்ரண்ட்ல இருக்கிறது லைட்டா ஸ்கிராச் ஆச்சு. அந்த மாதிரி தட் மிஸ்டேக்ஸ் நம்ம நிறைய நம்ம ஃப்ரெண்ட் வீட்ல வேலையே தான். பொழுதன்னைக்கும் பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலரேட் கொடுத்து டமால் சவுண்ட் கேட்கும். என்ன பண்ணீங்க தெரியாம கேஸ்ல கால வச்சுட்டேன். இத்தனைக்கும் நம்மலாம் வருஷ கணக்கில் வண்டி ஓட்டுறவங்க தான். இவ்வளோ ஏன் எங்கள் வீட்டில் ட்ராஷ் கேன் டியூஸ்டே ஆனால் டெட்ரிஸ் வித் ட்ராஷ் கேன் தான் நடக்கும். எங்கள் பேக்யார்டில் வரிசையாக ட்ராஷ் கேனாக இருக்கும். அதை வந்து நேவிகேட் பண்ணி போகிறதே பெரிய விஷயம். எத்தனை வாட்டி இத்தனைக்கும் நான் நேராக போனான்னு நினச்சா கூட அந்த சைடில் இருக்க கண்ணாடியில் தட்டும். எவ்வளோதான் நான் நடுவில் போகிறேன்னு நான் என் மைண்டு சொல்லும், கரெக்டாக தான் நான் போய்கிட்டு இருக்கேன்னு. நம்மளால அந்த கேஜே பண்ண முடியாது, அது எவ்வளோ உள்ளே இருக்கா வெளியே இருக்கா அப்படின்றது. அதே மாதிரி நீங்கள் சம்டைம்ஸ் ரைட் டேர்ன் பண்ணும்போது அந்த வீல் இருக்குல்ல, நம்ம அந்த கேர்வில் ஏற்ற மாட்டோம்னு நினச்சி லாங்காக திருப்புற மாதிரி திருப்புவோம். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி அந்த பக்கம் வந்துருச்சுன்னா கூட நம்ம மைண்டை வந்து ஃபாஸ்ட்டாக திருப்பணும்ன்ட்டு ஏற்றிடுவோம் அந்த கேர்வில். கரெக்ட். இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தோன்னா டிக்டாக் இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்லாம் நிறைய டிப்ஸ் இருக்கு. கரெக்ட். எப்படி நீங்க பேரல் பார்க் அக்யூரேட்டா பண்ணணும், மிரர் விண்டோ எப்படி எல்லாம் வைக்கணும், எல்லாமே ஈஸியா சொல்லி தராங்க. பிராக்டிஸ் பண்ணணும். ஆமா பிராக்டிஸ் பண்ணா அட்லீஸ்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் யூஎஸ்ல டிரைவர்ஸ் லைசன்ஸ் வாங்குறது தான் ரொம்ப ஈஸியஸ்ட். நீங்க வந்து ஃபெமிலியரான ஒரே ஒரு ரூட் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நீங்க போகணும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை இறக்கி விடணும் அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னா ஃபெமிலியராக அந்த ரூட்டில் மட்டும் போயிட்டு வந்து பழக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அப்புறமா உங்களுக்கு அது ஈஸியாகிடும். ஸோ அதனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ ஸ்மால் திங், பட் இவ்வளோ பேர் உங்களை பேசியிருக்கோம், கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம் வண்டி ஓட்ட சொல்லி. அதனால் யூ கேன் டூ இட். பூர்ணிமா ஸ்மால் ஸ்டெப். ஜஸ்ட் வண்டி வீட்டிலேருந்து கராஜில் வீட்டு வாசல்லேருந்து எடுத்து ஒரு 10 அடி ஒரு 100 அடிக்கு ஓட்டுங்க, திரும்பி ரிவர்ஸ் எடுத்துட்டு வாங்க, திரும்பி அதே பண்ணிட்டு இருந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தெரு வரைக்கும் எண்டு வரைக்கும் போங்க, திரும்பி வந்துட்டு சுற்றிட்டு வாங்க, அப்புறம் சுற்றிட்டு வாங்க, ஸ்ட்ரீட்டை சுற்றிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கூல் இருந்ததுன்னா அங்கே சாட்டர்டே சண்டே வந்து காலியாக இருக்கும், பார்க்கிங் லாட் எம்டியாக இருக்கும். அங்கே வந்து ஏறி இறக்கி இப்படி சுற்றி வர்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும், செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஊரோட டிஎம்ஐயும் சாட்டர்டே சண்டே மூடியிருப்பாங்க. அந்த இடத்துலையே போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக இருப்பீங்க, அந்த ஏரியா பழகிட்டீங்கன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு அவங்க டெஸ்ட்டு கூப்பிட்டு போனால் கூட உங்களுக்கு ஓகேயா இருக்கும். அப்புறம் ரியல் லைஃப்பில் நீங்கள் ஓட்டி பழகிக்கலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண விஷயம், சின்ன மென்டல் பிளாக் தான். அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சரியாயிடுவீங்க. ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போய் சேஃபாக ஓட்டி
சீக்கிரமாக நான் டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை வண்டி ஓட்டுறேன் தைரியமா அப்படின்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஆல் தி பெஸ்ட் பூர்ணிமா. தேங்க்யூ. Thank you guys for watching this video.